திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்படும் காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், விவரங்கள். லாவண்யா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை தாக்கியதுல யானையினுடைய பாகன் உதயகுமார், அவருடைய உறவினர் உள்பட 2 உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது இந்த யானை குறித்து ஒரு கூடுதல் தகவல் பிரத்யேகமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதான் என்னன்னு பார்த்தா, இந்த யானை, இந்த தெய்வானை யானைக்கு 17 வயது ஆகிறது. இந்த யானையினுடைய முதல் பெயர் பிரினோனா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அசாமை சேர்ந்த இந்த யானை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட இருந்து திருச்சி சமயபுரத்தை சேர்ந்த சுகுமாரன் அப்படிங்கிறவர் இந்த யானையை முதல்ல வாங்கியிருந்ததாகவும், 2006ஆம் ஆண்டு இந்த யானை திருச்செந்தூர், அப்போதைய திருச்செந்தூர் அறங்காவலர் குழு தலைவராக இருந்த தேவதாச சுந்தரம் இந்த யானையை விலை கொடுத்து வாங்கி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வழங்கினதாகவும் கூறப்படுது. அப்ப இந்த பிரினோனா அப்படிங்கிற அந்த பேர்ல இருந்த அந்த யானை தெய்வானை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த யானைக்கு அந்த நேரத்தில் 2006ஆம் ஆண்டு இந்த யானைக்கு 6 வயது, இப்போது 17 வயது, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் இது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இருக்குது. இந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னா, திருச்செந்தூர்ல இந்த தேவாங்கர் யானை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க காவடி காளிதாஸ் அப்படிங்கிறவரை இந்த யானை தாக்கி கொண்டிருக்கிறது. மன அழுத்தத்தில் இருந்த அந்த யானையை திருச்சியில் இருக்கக்கூடிய எம்ஆர் பாளைய யானைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போது அங்க சரண் அப்படிங்கிறவரையும் தூக்கி வீசி இருக்கிறது. ஆனா அவருக்கு காயங்களோட ஒரு உயிர் தப்பி இருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனால பாகன்கள் இந்த தெய்வானை யானையை பெரும் முயற்சி எடுத்து கையாள வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த யானையை மீண்டும் அசாமிற்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அசாம் அரசு கேட்டுக்கொண்டதாகவும் தகவல் தற்போது வெளியாகிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த தெய்வானை யானை இன்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்ல யானையை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த யானை பராமரித்து வந்திருக்கக்கூடிய யானை பாகன் உதயகுமார், அவருடைய உறவினர் சிசுகுமார் ஆகிய 2 தாக்குனதுல உயிரிழந்திருக்காங்க. இந்த தாக்குனதை தொடர்ந்து அவர்களுடைய உடல் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, முரளி கணேஷ், இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையையும் இப்ப நடத்த தொடங்கி இருக்காங்க. அது எந்த அளவுல இருக்கு? அதாவது சிவரஞ்சனி, முதல் கட்டமா போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரணையில பொதுவா யானை அந்த பழக்கமில்லாத நபர் உள்ள வரும்போது இது மாதிரியான ஒரு மிரள்றதுக்கு உண்டான சம்பவங்கள் ஏற்படலாம், மிரள்றதுக்கு உண்டான ஒரு காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புலையும் கோவில் நிர்வாகம் தரப்புலையும் சந்தேகிக்கப்படுது. அந்த அடிப்படையில தான் இந்த சிசிடிவி கேமராக்களை வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பழக்கமில்லாத யானை இருக்கக்கூடிய இடத்துல அந்த யானையை பழகி இருக்கக்கூடிய வழிநடத்தி செல்லக்கூடியவங்க மட்டும்தான் அந்த அறைக்குள்ள இருக்கிறோம். ஆனா இந்த அறைக்குள்ள யானை பாகனுடைய உறவினர் சென்றதுனால இந்த யானை ஒருவேளை மிரண்டு இருக்கக்கூடும். ஏற்கனவே இந்த யானை இதுக்கு முந்தி ஒருவரை இது பண்ணி இருக்குது, ஒருவர் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில புது ஆட்களை கண்டு ஒருவேளை இந்த யானை மிரண்டு இருக்கலாம், இல்ல வேறு எதனா நடந்திருக்கா அப்படிங்கறத தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ்.